சாட்சியாளர் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் மற்றும் செய்தியாளர் அசோக் அவர்ஷன். ஹேமா, பல்வேறு செய்திகளை இன்று அலசவிருக்கிறோம் நேர்களே. முதலாவதாக இன்றுடன் 1 மாதம் நிறைவடைகிறது. அப்போலோ மருத்துவமனையில் நம்முடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அனுமதிக்கப்பட்டு இந்த 1 மாதத்தில் பல்வேறு விஷயங்கள் நடந்தேறின. நேற்று வந்துள்ள மருத்துவமனை கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் முதலமைச்சர் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் உரையாடி வருவதாகவும் மற்றவர்களுடன் அவரால் பேச முடிகிறது, உரையாட முடிகிறது போன்ற தகவல்களும் கூட அந்த ஒரு செய்தி குறிப்பில் இடம்பெற்றிருந்ததை நாம் பார்த்தோம். நிச்சயமா ஒரு பெரிய ரிலீஃப் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். ஒரு பெரிய நிம்மதி முதலமைச்சரோட உடல்நிலையில இவ்வளவு ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் அவங்க உரையாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா அதுல பல்வேறு அடுத்தடுத்த கட்டங்கள் அவங்களுடைய ஆலோசனைகளை பெறுவதற்கான வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிர்வாக ரீதியாக எதிர்கட்சிகள் எழுப்பிய பல கேள்விகள் இதற்கெல்லாமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறதா? அதுக்கு அடுத்த கட்டமா லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் திரும்பவும் வரப்போகிறார், இது பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எப்போது வீடு திரும்புவார்கள் அப்படின்னு கேட்கும்போது அது மருத்துவர்களுடைய முடிவுக்கு விடுறோம் அப்படிங்கிறது தான் கட்சிக்காரர்கள் சொல்லக்கூடிய கருத்தாகவும் இருக்கு. அதை விட இன்னொரு விஷயத்துக்கும் இது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. வதந்திகளுக்கு பெருமளவு இது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. உண்மையிலேயே நம்ம என்ன செய்தியும் வரவில்லை, என்ன விதமான தகவல்களும் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி மருத்துவமனை அறிக்கையே அவர்கள் முதல்வர் அவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை தெரிவிக்கும் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றம் என்பதுக்கான ஒரு மிக தெளிவான ஒரு முன்னேற்றத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை நம்ம ஒரு முக்கியமான செய்தி நம்ம அவர் முதல்வரை பற்றி வந்திருக்கக்கூடிய ஏராளமான வதந்திகளுக்கு எல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. 1. 2, 1 மாத காலமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முன்னேற்றம், உடல்நிலை முன்னேற்றத்தை பற்றி இருக்கக்கூடிய இந்த அறிக்கைகள் எல்லாமே தொடர்ச்சியாக நீங்கள் வாசித்து வந்தால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். அதாவது ஒரு சில செய்திகளை அவர்கள் மீண்டும் 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 வலியுறுத்தி வருகிறார்கள். அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றங்களையும் அவர்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார்கள். அந்த முன்னேற்றங்களை பார்க்கும்பொழுது முதல்வரினுடைய உடல்நிலை எவ்வளவு தூரம் தேறி வந்திருக்கிறது, அதை அவரால் எவ்வளவு தூரம் தாங்கிக் கொள்ள முடிகிறது, இப்போ அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதற்கான ஒரு முழுமையான நம்பிக்கை. கடந்த 10 நாட்களாக பார்த்தீங்கன்னா நீங்க சென்ற அறிக்கைக்கும் இந்த அறிக்கைக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள் தெரிகின்றன. அப்படி இருக்கும்போது இந்த முன்னேற்றத்தை எதிர்பார்த்துத்தான் மக்கள் காத்திருந்தார்கள், கட்சிக்காரர்கள் காத்திருந்தார்கள், அரசியலே காத்திருந்தது. அந்த முன்னேற்றத்தை நாம் இப்போது பார்த்துக் கொண்டோம். இன்னுமே குறிப்பிடத்தக்க விஷயமா பலர் சுட்டிக்காட்டுவது என்னன்னா, இந்த அறிக்கை ஒரு மருத்துவரோட கையொப்பத்தோட வந்திருக்கிறது. பொதுவா அங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஒருத்தர் கையொப்பத்துல தான் அந்த புல்லட்டின்ஸ் வந்துட்டு இருந்து. இப்போ ஒரு மருத்துவரே அதுக்கு சான்று கொடுத்திருக்காரு, ஒரு கையெழுத்து போட்டிருக்காரு அந்த ஒரு அறிக்கையிலன்னு சொல்லும்போது கூடுதல் ஆத்தென்டிசிட்டி கிடைக்குதுங்கிறதையும் நிறைய பேர் பதிவு செஞ்சாங்க. அதாவது அவங்க தலைமை சிஇஓ தான் பொதுவாக சைன் போடுவார். ஏன்னா இந்த தடவை ஒரு மருத்துவரே சைன் போட்டிருக்காரு அப்படின்னும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய ஆத்தென்டிசிட்டி நீங்க சொன்ன மாதிரி அது முக்கியம். அதே சமயத்தில் நம்ம அந்த தொடர்ச்சியாக அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய விவரங்களை நம்ம கவனித்துக் கொண்டே வந்திருந்தோம். அதில் அவர்களுக்கு படிப்படியான ஒரு முன்னேற்றம் தெரிகிறது. மருத்துவ ரீதியாக பல மருத்துவர்களும் வெளிநாட்டு மருத்துவர்கள், உள்நாட்டு மருத்துவர்கள் அவர்களுடைய கண்காணிப்பும் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு ஒரு உடல்நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது என்பதை புரிந்து கொள்ளத்தக்க வகையில் இன்றைக்கு நாம் அதை அறிக்கைகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. அதனால இந்த சந்தேகங்கள் வேண்டாம், வதந்திகள் வேண்டாம். ஒரு அடிப்படையில் அவர் வழக்கமாக ஒரு மருத்துவமனை முறையில் என்ன விதமான ஒரு முன்னேற்றங்களை காண வேண்டுமோ அதற்கான விவரங்களோடு தான் இந்த ஒரு மருத்துவ அறிக்கை அமைந்திருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துல இவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடியது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஒரு நிம்மதியும் நிச்சயமா அளித்திருக்கிறது என்றால் அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அடுத்த கட்டங்கள்ல முதலமைச்சர் விரைவில் வீட்டுக்கு திரும்பணும், அதற்கு பிறகு கோட்டைக்கு திரும்பணும் அப்படிங்கிற பிரார்த்தனைகளை தொடரும். சண்டே பேசும்போது இன்னும் 7 நாளில் வீடு திரும்புவார்லாம் அவர் பேசியிருக்காங்க. பட் நேற்று அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் சொல்லும் போது நாங்க எந்த பிரஷரும் இல்ல, மருத்துவர்கள் கையில விட்டுருக்கோம், அவங்க முடிவெடுக்கட்டும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. திரு ஹண்டே அவரும் மருத்துவரா இருந்ததுனால எனக்கு அதனால அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு. அந்த மாதிரியான இதே போன்ற கிரைசிஸை எம்ஜிஆருக்கு அவர் ஹேண்டில் பண்ண ஒரு மனிதர் அப்படின்னும் போது நிச்சயமா அவரோட கருத்து ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. பட் விரைவில் சொல்றது போல அவங்க வீடு திரும்பணும், தொடர்ந்து பூரண உடல்நலம் பெற்று அவங்க பணிகளையும் துவங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனைகள் நிச்சயமாக எல்லாருக்குமே தொடரும். பட் இன்னொரு விஷயம் பேசும்போது நீங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னீங்க, இந்த வதந்திகள் பரவுறது இதோட நிற்கும், இது ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி.
அதுவுமே கூட இந்த ஒரு மாச காலத்துல பார்த்தோம்னா வந்த பல சர்ச்சைகள்ல அதுவும் ஒண்ணு. இவ்வளவு வதந்திகள் பரவுது, அதை எப்படி நிறுத்துறது, அதை தடுக்கக்கூடிய வழிகள் என்ன, இப்படி எல்லாம் பேசப்பட்டது. அப்போ அதிகமான கைதுகள் நடக்கிறது. இது ஒரு சட்ட ரீதியாக காவல்துறையினர் பல எச்சரிக்கைகளை விடுத்திருந்தார்கள். அதுல கைது செய்வது தவறு, இது தவறாக பிரயோகிக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை பல எதிர்க்கட்சிகள் கூட சொல்லி வந்தாங்க. நேற்று தேசிய மனித உரிமைகள் கமிஷனுடைய ஆணையர் வரும்போது ஒரு இடத்துல இது பற்றி அவரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த மாதிரி வதந்திகள் பரப்புறாங்கன்னு சொல்லி கைதுகள் நடக்கிறது தமிழ்நாட்டில்னு சொல்லும்போது, அவர் கைதுகள் ஒரு சரியான தீர்வாக அமையாது, வதந்திகளை முழுமையா நிறுத்துறதுக்கு அது ஒரு தீர்வு இல்லை, வேறும் பல்வேறு விஷயங்களை கையாளணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. ஏன்னா அவர் கூறுகிற பதில் என்னன்னா, மக்களுக்கு தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு அடிப்படை உரிமை இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அது எங்க நிற்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து கேட்கணும் இல்லையா? இவங்க இன்னைக்கு காவல்துறை பயன்படுத்தி வரக்கூடிய அந்த IPC 505 அப்படிங்கிற சட்டப்பிரிவுல ரூமர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் இடம் இருக்கிறது. நீங்க மக்களிடம், பொதுமக்களிடம் ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு வதந்தியை பரப்பினால் தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக தான் அந்த IPCல இடம் பெற்றிருக்கிறது. அப்போ சட்ட ரீதியான நடவடிக்கை சரியில்லைங்கிறதும் சொல்லிட முடியுமா? எந்த இடத்துல இதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. நீங்க சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அவளுக்கு அரசுக்கும் காவல்துறைக்கும் சட்ட ரீதியான இடம் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு ரெஸ்ட்ரெயின் ஒன்று இருக்குது. எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல அது இப்போ அந்த ரூமர்னால என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படலாம், பின்விளைவுகள் ஏற்படலாம், ஒரு கலவரமோ மனித உயிர்களுக்கான பாதுகாப்பின்மையோ ஏற்படாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அனுமானித்து புரிந்து கொண்டு அசஸ் பண்ணுறதுல தான் இப்போ இதில் இருக்கக்கூடிய சிக்கல். இந்த அசஸ் பண்ணி நம்ம முடிவெடுக்கும் பொழுது நீங்கள் கருத்தை சொல்வதற்கும் அது ஒரு பிரச்சனையாக மாறுவதற்குமான இடைவெளி இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட அளவில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கருத்துக்களாக அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்வதற்கும் அது ஒரு சமூக ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்குமான இந்த இடைவெளி இருக்கு இல்லையா? இதை சரியாக அனுமானித்து அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமாயின் அப்ப கண்டிப்பாக அவர்களை நீங்க அந்த சட்டத்தை பயன்படுத்துவது என்பது சரியாக இருக்க முடியும். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, தொடர்ச்சியாக நீங்க இந்த மாதிரியான பேசுவோர் பற்றி நீங்க குறிப்பா நீங்க அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனரி யாரோ கேஸ் கொடுக்குறாங்கன்னாவே நீங்க கேஸ் அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ இன்னொன்று, இது நீங்க நாளைக்கு சட்டப்பூர்வமாக இதை போய் கோர்ட்ல நிக்குமா அப்படின்ற அடுத்த கேள்வி ஒன்று இருக்கு. ஸோ அப்போ அங்கே போய் நிற்காது, ஏன்னா எதுவுமே நிரூபணம் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா வதந்தியில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கலே அது நிரூபணம் கிடையாது. அப்போ நிரூபணமாக பண்ண முடியாத போது நீங்க அப்போ அந்த சட்டத்தை நீங்க பயன்படுத்துவதற்கோ அவர்களை தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுப்பதற்குமான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ இது எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா, அவர் நீதிபதி சொல்லக்கூடிய விஷயம் ஒரு கரெக்டான விஷயம். என்ன சொல்றாருன்னா, அது மட்டும் வழிமுறை அல்ல, நீங்க சட்ட ரீதியாக இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுப்பது மட்டுமே சரியான வழிமுறை அல்ல அப்படின்னு ஒரு வரி சொல்றாரு. கரெக்ட். அதாவது இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாவே இந்த ஒரு மாதத்துல முதல்ல வந்த அறிக்கைகளுக்கும் படிப்படியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்றத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நீங்க முழுமையாக இப்ப நாம முதல் 10-15 நாள்ல பார்த்த ஒரு வதந்திகளுக்கும் அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்தமா நிறையவே குறைஞ்சு போச்சு. அப்போ மக்களுக்கு தேவைப்படுவது செய்தி, விவரங்கள், உண்மைகள், இன்ஃபர்மேஷன். அப்போ இதை முழுமையாக நாம் அரசு கொடுக்க வழங்க ஆரம்பித்து விட்டால் நீங்க மக்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் பேச்சுவார்த்தையில் பேசும்போது அந்த முதல்ல அந்த ஒரு ஹிஸ்டீரியா மாதிரி அந்த ஒரு பேசுறதுக்கான ஒரு எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க படிப்படிப்படியா விவரங்கள் தெரிய வர ஆரம்பிக்க நம்பிக்கையானவர்கள். இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு முதல்ல மருத்துவ அறிக்கைகள், அதுக்கப்புறம் தலைவர்கள் போய் பார்த்துட்டு வந்தது, அவர்கள் பேசியது, இது எல்லாமே படிப்படியாக மக்கள் நம்பிக்கையை அதிகரிக்கிறது. இப்போ அதுதான் ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு கொஞ்சம் நீண்ட நாள் ஆச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த ப்ராசஸ் வழியாக இன்ஃபர்மேஷனை முழுமையாக வெளிப்படையாக கொடுப்பதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதன் மூலமா தான் இதை நீங்க தீர்க்க முடியும். அதைத்தான் நீதிபதி தெரிவிக்கிறார். இது மாதிரி பல்வேறு வழிமுறைகளை சேர்த்து கையாளணும் அப்படிங்கறத இதோடைய கருத்தாக புரிந்து கொள்கிறீர்கள். நிச்சயமா இந்த ஒரு விஷயத்தில் வதந்திகள் அது பரப்பப்படுவது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நிச்சயமா நேற்று வந்திருக்கக்கூடிய மருத்துவ அறிக்கை அதற்கு ஒரு பெரிதும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்களில் முதலமைச்சர் இன்னுமே பூரண குணமடைந்து வீடு திரும்புவதற்கான பிரார்த்தனைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. சிவகாசியில் ஒரு பட்டாசு விற்கக்கூடிய இடத்தில், தயாரிக்கக்கூடிய இடத்தில் அந்த பட்டாசுகளை வண்டியில் ஏற்றக்கூடிய நேரத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கேன் சென்டருக்கு தீ பரவி அங்கே கிட்டத்தட்ட 8 பேர் உயிரிழந்த ஒரு சோக சம்பவத்தை நாம் 2 தினங்களுக்கு முன்பு பார்க்க முடிந்தது. நேற்று கோவில் இருக்கக்கூடிய காந்தி பார்க் என்ற இடத்தில் ஒரு கல்வி மையத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காக விநியோகிப்பதற்காக பட்டாசுகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் திடீரென்ற மின்கசிவு ஏதோ ஏற்பட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த பட்டாசுகள் வெடித்து சிதறி அந்த கட்டிடம் முழுவதும் தீ பரவி ஒருவர் அதுல பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். பல மாணவிகள் காயப்பட
படுகாயமடைந்திருக்கிறார்கள், தீக்காயங்களுடன் வெளியே சென்றிருக்கிறார்கள். இது தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுகிறதா? இது ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கிறது. தீபாவளி வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் அனைவரும் பட்டாசுகளை வாங்கவிருக்கிறோம், அனைவரும் பட்டாசு கடைகளுக்கு போக இருக்கிறோம், புழங்க இருக்கிறோம். நாம் என்ன மாதிரியான விஷயங்களில் இதுல கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதையும் நாம் இதுல கூட சேர்த்தே ஒரு கவனத்துடன் செயல்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் இது பற்றி இன்னும் கூடுதல் விவரங்களையும் நமக்கான சில டிப்ஸையும் கொடுப்பதற்காக தமிழ்நாடு தீயணைப்புத்துறையுடைய இணை இயக்குநராக இருக்கக்கூடிய திரு ஷாகுல் அமீத் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் திரு ஷாகுல் அமீத், இந்த நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சிவகாசியில் நடைபெற்ற சம்பவம், கோவையில் நடைபெற்ற சம்பவம், நேற்று நெல்லையில கூட ஏதோ பூட்டி கிடந்த ஒரு பட்டாசு கிடங்குல தீ அப்படிங்கிற விஷயங்கள் மாதிரி சொல்றாங்க. இப்படி தொடர்ந்து நடைபெறும் போது இது இயல்பிலே நம்ம பட்டாசுகளை எப்படி கையாளணும், இந்த தீ விபத்துகளை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு மனசுல வந்துருது. பொதுமக்கள் இந்த பட்டாசு விஷயங்கள்ல என்ன மாதிரியான இடங்கள்ல கேர்ஃபுல்லா இருக்கணும், எப்படி இந்த பட்டாசுகளை வாங்கி வீட்டுல வைக்கிற இடத்துல என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், அது போன்ற விஷயங்களை சொல்லுங்க திரு ஷாகுல் அமீத். முதலில் தந்தி டிவிக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எப்பவுமே இந்த பேசிக்ஸ், கோ டு தி பேசிக்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்படுறோம், பார்ப்போம். ஒவ்வொன்றுக்குமே விதிமுறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு டிராபிக்ல விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை நம்ம கடைபிடிச்சோம்னா விபத்து ஏற்படாதுன்ற ஒரு அடிப்படை உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த பட்டாசுகள் அதுகளுக்கான விதிமுறைகள் இருக்கு. 1884 இந்தியன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் 1884. அதன் பிறகு இப்ப அது 2008 இந்தியன் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அமெண்ட் பண்ணி தெளிவான விதிமுறைகள் இருக்கு ஒவ்வொரு அந்த பட்டாசுகள். அதுகளுக்கு அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ல 1 to 8 டிவிஷன் இருக்கு. அந்த டிவிஷன்ல 1 டிவிஷன், அதாவது டிவிஷன் 7ங்கிறது அந்த பட்டாசுகள் ஃபயர் ஒர்க்ஸை பத்தி சொல்லுது. அதுல தெளிவா இருக்கு. அதாவது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தெளிவான விதிமுறைகள் இருக்கு. அது நம்ம பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது ஒரு விபத்துகளுக்கு வழிவகுக்காது. அது தெரியாதனாலதான் இந்த மாதிரி விபத்துகள் ஏற்படுது. குறிப்பா இப்ப இந்த நீங்க சொன்ன சம்பவங்கள் கடைகள், அதாவது கடைகள்ல சேமித்து வைக்கப்படும் பொழுது அந்த அந்த சில விதிமுறைகள், உதாரணத்துக்கு எக்ஸிட் அண்ட் என்ட்ரன்ஸ், நம்ம வெளியேறும் வழிகள், ஒரு கடை இருந்துச்சுன்னா அதுக்கு வெளியேறும் வழிகள் இருக்கணும். அதே மாதிரி ஒரு கட்டடத்துக்கு ஒரே ஒரு வழி இருந்தது. அங்க சிவகாசியில பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு வழி இருந்ததுனாலதான் பொதுமக்கள் வெளியேற முடியாம, அந்த அவசர காலத்துல வெளியேற முடியாம அவங்க இறந்து போனதுக்கு காரணமா அமைஞ்சது. அந்த கட்டடங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸிட் அண்ட் என்ட்ரி அது முக்கியமா இருந்திருக்கும். அதை தவிர இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த பட்டாசுகளை எப்படி நம்ம வச்சிருக்கணும், சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு வீடுகளில் நமக்கு தேவையான அளவு 1 அல்லது 2 பெட்டிகளை மட்டும் தான் வச்சிருக்கணும். அது குறிப்பா அந்த பட்டாசுகளை வைக்கிற இடம் சமையல் அறைக்கு பக்கமோ அல்லது சமையல் அறை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வெப்பமான இடங்கள்லயோ, குறிப்பா அந்த ஹீட்டர், கேஸ் சிலிண்டர் அல்லது ஃபேனு அல்லது மோட்டர் அல்லது அந்த விளக்குகள், உதாரணத்துக்கு சில பேர் தீபங்கள் ஏற்றுவாங்க அந்த விளக்குகளுக்கு பக்கத்துல, அல்லது சீரியல் லைட்ஸ், இது மாதிரியான ஒரு வெப்பம் அல்லது தீ அபாயம் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல நிச்சயமா வச்சிடக்கூடாது. அது முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு. அதே போன்று அந்த பட்டாசுகள் நம்ம அதிக நாள் சேமிச்சு வைக்க கூடாது. வீடுகள் எல்லாம் நம்ம தீபாவளிக்கு தேவைன்னா அது குறிப்பிட்ட ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வைத்துட்டு அதை பயன்படுத்தி முடிச்சிடணும். அதை தொடர்ந்து பல நாட்கள் வாரக்கணக்கில் வைக்கிறது ஆபத்துக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு நிலைமை அமையும். அதை தவிர நிறைய அளவுக்கு அதிகமா வைக்க வேண்டியது. வீடுகளில் நம்ம ஒரு 3 பெட்டி 4 பெட்டி அப்படின்றது அதிகம். அதுக்கு மேல ஒரு 10 பெட்டி 20 பெட்டிங்கிறது வைக்கிறது ரொம்ப தவறான செயல். அதே மாதிரி பெட்டிகளை ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கிறது, குறிப்பா பண்டல்களை அதிகமா அடுக்கும்போது ஒரு 10 20 30 மேல அடுக்கும்போது அந்த அழுத்தம் காரணமாகவும் அந்த வெயிட் காரணமாகவும் அது வெடிப்பதற்கோ அல்லது தீ விபத்து ஏற்படுவதற்கோ ஒரு ஏதுவா அமைஞ்சிடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதே மாதிரி தயாரிப்புகளையும் பார்த்து தான் ஆகணும். தரமான தயாரிப்பு, தரமற்ற தயாரிப்பு எதையும் நம்ம பார்த்து வாங்குவது மிகவும் முக்கியம். இதையெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா நிச்சயமா விபத்து இல்லாம ஒரு நிலையை அடையலாம். குறிப்பா இந்த பட்டாசுகளை சேமிக்கும் போது குறிப்பா அந்த துணிகள் அல்லது பேப்பர் அல்லது குப்பைகள், கழிவுகள் இதுக்கு பக்கத்துலயும் சேமிக்காம இருக்கிறது மிகவும் முக்கியம். இந்த பட்டாசுகளை என்ன மாதிரி இடங்கள்ல வைக்கணும், அதுல என்ன மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கறத சொன்னீங்க. இப்ப நம்ம பட்டாசு வாங்க போகும்போது, இப்போ தீபாவளி சீசன் துவங்கியாச்சு, நமக்கு தெருவுக்கு தெருவு பட்டாசு கடைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கடைகளுக்கு போகும்போது இல்ல பட்டாசுகள் வாங்கும் போது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும், குறிப்பிட்ட சில வகையான பட்டாசுகளை ஏதாவது தவிர்க்க வேண்டும்ங்கிறது இருக்கா, இல்ல அதுல வேற ஏதாவது தர சான்றிதழ்களை அதுல செக் பண்ணி வாங்கணுமா, என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கணும்? இல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாண்டர்டு
ரூல்ஸ் ஃபார் கிராக்கர்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது. அந்த இது வந்து எல்லாத்துக்கும் தெரியலனா கூட நமக்கு சில முக்கியமான பிராண்டுகள், அதாவது அதுலேயே வந்து தரமானதுங்கிறது வந்து ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் இருக்கு. அந்த ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் வந்து வாங்கலாம். தரமற்ற தயாரிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியும். அது அவைகளை தவிர்த்துக்கலாம். அதை தவிர குறிப்பா பார்க்க இந்த சிறுவர்கள் வந்து இந்த ராக்கெட்டு, ஏரியல் டிஸ்பிளே இதெல்லாம் வந்து கவனம் செலுத்தணும். இந்த ராக்கெட்டுகளை வெடிக்கிறதா வந்து சில சமயத்துக்கு அது பக்கத்து வீடுகளுக்கோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேச்சடு ரூஃப் அல்லது மரங்கள் இதில் போய் விழுந்து தீ விபத்து ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி ராக்கெட்டு, இந்த மாதிரி ஏரியல் டிஸ்பிளே இவைகள் எல்லாம் வெடிக்கும் பொழுது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், பக்கத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு ஒரு கிரவுண்ட் ஆகவோ அல்லது இப்போ பெரும்பாலும் சென்னை நகரம் போன்ற நகரங்களில் நம்ம வந்து மேல் மாடியுடைய அந்த மொட்டை மாடியில் அது இது பண்றாங்க. அந்த இடத்துலையும் வந்து பாதுகாப்பாக வச்சு பயன்படுத்தினா அது அடுத்தவங்களுக்கு அது அபாயத்தை உண்டு பண்ணாது. அந்த மாதிரி எடுத்து பயன்படுத்தலாம். அது வெடிகளை வெடிக்கும் போது சிறுவர்களை வந்து பெரியவங்க வந்து கண்டிப்பாக கவனிக்கணும். எஸ்பெஷலி இந்த சின்ன பசங்க 8 வயசு 7 வயசு பசங்களை வந்து கண்காணித்து செயல்படும். ஏன்னா அவனுக்கு வந்து உற்சாகமா ரொம்ப குதூகலத்தோடு செய்யும் போது அவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்புங்கிற ஒரு கவனம் இல்லாமல் இருக்கும். பெரியவங்க கவனிக்கணும். அதை தவிர பட்டாசுகளை வெடிக்கும் பொழுது கண்டிப்பா வந்து ஒரு வாளியில தண்ணி வச்சுக்கணும். திருப்பி தீயணைப்புத்துறை சொல்றது அதான், பக்கத்துல வாளியில தண்ணியை வச்சுக்கணும். அதை தவிர கால்களில் கண்டிப்பா காலணி இருக்கணும். ஏன்னா கம்பி மத்தாப்பு போன்ற பொருள்களை பயன்படுத்திட்டு என்ன பண்ணுவாங்க, அதை கவனக்குறைவா கீழே போட்டுருவாங்க. அப்புறம் அதுலயே இப்போ ஓடி போய் காலணி இல்லைன்னா மிதிச்சு காயத்தை கொண்டு பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி செயல்களை தவிர்க்கிறதுக்கு காலணி அணியணும். அதே மாதிரி பெரும்பாலும் காட்டன் உடைகள் அணிகிறது நல்லதுன்னு நாங்கள் சொல்றோம். ஏன்னா இந்த நைலான் போன்ற சிந்தட்டிக் ட்ரெஸ் வந்து ஒரு ஃபயரில் வந்து நிச்சயமா ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும். அதையும் தவிர்க்கணும். அதை தவிர வந்து உதாரணத்துக்கு நீண்ட வத்திகளை வச்சு பயன்படுத்துங்கன்னு நாங்கள் சொல்றோம். அது தவிர இதுகளெல்லாம் வந்து பட்டாசுகளை நவுத்து போன பட்டாசுகளை அது குமிச்சு வச்சு எரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த பட்டாசுகளை விலங்கினங்களை வந்து இப்போ சில சிறுவர்கள் வந்து உற்சாக மீதினால அல்லது ஒரு விளையாட்டுத்தினால அதுகளுடைய வாலில் பண்ணுவாங்க. அதை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா அது வந்து அந்த விலங்கு எங்கேயாவது ஓடி போய் இன்னொரு இடத்துல வந்து அது தீ விபத்து ஏற்படுத்துறதுக்கும் காரணம் அமைஞ்சிடும். அதே போன்று வீடுகளில் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பட்டாசுகளை சேமிக்கும் பொழுது அந்த தீபங்கள் அல்லது விளக்குகள் இந்த மாதிரி இவங்களில் கவனம் செலுத்திக்கணும். அந்த இடத்துல தயவு செய்து வச்சிட வேண்டாம். அதே மாதிரி சீரியல் லேம்ப்ஸ் இவைகளெல்லாம் வந்து கவனத்தில் கொண்டு சேமித்து வச்சா பாதுகாப்பாக இருக்கும். ரைட். ஒரு பல்வேறு முன்னெச்சரிக்கையாக செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து நீங்க விரிவான உங்களுடைய தகவல்களை பதிவு செய்தீர்கள். நன்றி திரு ஷாகுல் ஹமீத். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய விரிவான டிப்ஸை கொடுத்ததற்கு நன்றி. எனிதிங் யூ வுட் லைக் டு ஆட்? ஒரே ஒரு செய்தி தான். நான் வந்து இந்த பொதுவான மக்கள் வாழும் இடங்களில் பகுதிகளில் அல்லது வந்து பஜார் மாதிரியான ஒரு நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் இந்த மாதிரி கடைகளை அமைப்பது என்பதை முற்றிலும் தவிர்த்தால் நல்லது அப்படிங்கிறதா ஒரு செய்தி. ஏன்னா நீங்க இதுக்கு நீங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்க தீவுத்திடலில் வந்து இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி பொதுவான பாதுகாப்பு ஓப்பன் ஸ்பேஸ்ல பொதுவான இடங்களில் கடைகளை அமைப்பதற்கான வாய்ப்பு கொடுப்பது தான் இதுக்கு வந்து ஒரு பெட்டரான சொல்யூஷன். நீங்க வீடுகளிலேயோ இந்த மாதிரியான மக்கள் வாழும் பகுதிகளிலோ நீங்க அமைக்கும் பொழுது கூடுதல் கவனம் வேணும். அனுமதி கொடுப்பதிலே ரொம்ப ஒரு பாதுகாப்பு உணர்வை கடைபிடிக்க வேண்டும் தான். அதுல பல்வேறு ஸ்பெசிபிக் பாராமீட்டர்ஸ் பார்த்து தான் சில இடங்கள்ல தான் அனுமதிகள் கொடுத்துருக்காங்க. பட் நீங்க சொல்றது போல ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல அப்படின்னு ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும்போது எல்லாரும் அங்க போய் வாங்கிக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறீர்கள். நிச்சயமாக இதுல நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. நம்ம தீபாவளி நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் அனைவரும் பட்டாசுகளை வாங்கி வெடித்து மகிழ வேண்டிய ஒரு காலகட்டம். அதுல நம்ம கவனத்தையும் சேர்த்து இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அனைவரும் இதுல வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. 2016 முழுவதும் கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு தேர்தல் ஆண்டாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போது 4 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலை தமிழகமும் புதுச்சேரியும் சந்திக்கவிருக்கிறது. அதுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை திமுக அறிவித்திருக்கிறது. அரவக்குறிச்சியில் திரு கே சி பழனிசாமி, தஞ்சையில் அஞ்சுகம் பூபதி, திருப்பரங்குன்றத்தில் சரவணன் என்ற 3 பேரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுல அப்கோர்ஸ் திருப்பரங்குன்றம் பத்தி யாருமே எதுவுமே கேள்வி எழுப்புறதில்லை. அது ஒரு வழக்கமான இடைத்தேர்தல் அப்படிங்கிற அடிப்படையில போயிடுது. திரும்பவுமே அரவக்குறிச்சி தஞ்சைன்னு வரும்போது அதே வேட்பாளர்கள் ஏன் அப்படிங்கிற கேள்வியை அதிமுக வேட்பாளர்கள் நோக்கி எப்படி எழுப்பப்பட்டதோ அதே போல இப்போ திமுக வேட்பாளர்களை நோக்கியும் எழுப்புறாங்க. நம்ம 3 நாளைக்கு முன்னாடியோ 4 நாளைக்கு முன்னாடி பேசும்போது இதே விஷயத்தை பேசணும். அப்ப என்னன்னா இதே செய்தி நான் சொன்னேன். அதாவது ஒரு விஷயம் என்னன்னா அவர்கள் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் இல்லை, அது வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு கட்சிகள் நிரூபணம் செய்வதற்கான ஒரே வழி என்னன்னா நீங்க அதே வேட்பாளர்களை திரும்பி போடுவது தான். ஸோ இதுல வந்து நீங்க வேற வேட்பாளர்கள் போட்டுவிட்டால் கட்சிகள் வந்து தாங்கள் தவறு செய்ததாக ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆகிவிடும், மறைமுகமாக ஏற்றுக்கொண்ட மாதிரி ஆகிவிடும். அதனால் கண்டிப்பாக அதை செய்ய மாட்டார்கள் என்று அன்றைய நாம் பேசினோம். அதே அடிப்படையில் தான் இன்றைக்கு இதை செய்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது செய்தி என்னன்னா
ஏற்கனவே அவர்கள் அந்த தொகுதியில் பிரச்சாரத்தில் ஏற்கனவே ஈடுபட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பிரபலத்தையும் ஏற்கனவே இவர் கே.சி. பழனிசாமி அவர்கள் வந்து ஏற்கனவே அங்கே பிரபலமானவரும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான எதிரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களும் இன்னும் அதே ஏரியாவில் வந்து பிரபலமானவரும் கூட. அப்போ புதிதாக ஒரு முயற்சியை எடுக்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தெரிந்த பெயர்கள், தெரிந்த முகங்கள் அவர்களை மீண்டும் அதே இடத்தில் களமிறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஒரு தெரிந்த முகம் அப்படிங்கிற ஒரு அம்சம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து புதுசான பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. இப்போ நீங்கள் இன்னொரு கேண்டிடேட்டை போட்டீங்கன்னா அந்த கேண்டிடேட்டை அந்த ஏரியாவில் பிரபலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்குது. இந்த குறுகிய காலகட்டத்தில் அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனாலேயே அதே வேட்பாளரை மீண்டும் களமிறக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய வேட்பாளர்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த தவறை நடந்ததாக தாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு பெரிய கட்சிகள் வந்து மீண்டும் அதே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார். சோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்பெக்டட் தான். இதோட எக்ஸ்டென்ஷன் இந்த ஆர்குமெண்டோட ஒரு விரிவாக்கமா பார்த்து ஒரு நீட்சியா இன்னொரு ஆர்குமெண்ட்டும் எதிர்க்கட்சிகள் தரப்புல வைக்கப்படுது. இதுல அரவக்குறிச்சியில திரு கே.சி. பழனிசாமி அவர்கள், இல்ல வந்து தஞ்சையில அதிமுகவுடைய வேட்பாளர் அவர்கள் மீது குறிப்பிடத்தக்க வகையில வந்து தேர்தல் ஆணையம் வந்து விமர்சனத்தை முன்வைத்தது. இது வந்து அந்த வேட்பாளர்களுக்கான விமர்சனம் மட்டுமல்ல, இது அந்த இரண்டு கட்சிகள் மீதான விமர்சனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கட்சிகளை கூட திரும்ப இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாதுங்கிற அளவுக்கு சில எதிர்கட்சிகள் வந்து அதற்கான ஒரு எதிர்வினையை அவங்களுடைய கருத்துக்களா தெரிவித்தாங்க. அப்போ இந்த கட்சிகளுக்கும் ஒரு தார்மீக கடமை இருக்கிறதா, தங்களுடைய ஒரு இதை வந்து நிரூபித்துக் கொள்வதற்கு நாங்க இந்த மாதிரியான நடவடிக்கையில இறங்கல, நாங்க பணப்பட்டுவாடால செய்யல அப்படிங்கிறதுக்கான ஒரு அதை அவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் அந்த கட்சிகளுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல வேட்பாளரை நோக்கி மட்டுமே இந்த குற்றச்சாட்டு? வேட்பாளரை நோக்கி மட்டுமே இல்ல, கட்சியும் சேர்ந்த ஒரு விமர்சனத்துக்குள்ளான சூழ்நிலையில் தான் நம்ம இதை வந்து பார்க்கிறோம். அப்போ இரண்டு கட்சிகளும் நாங்கள் எங்களுடைய பழைய வேட்பாளர்களை தான் மீண்டும் களமிறக்கியிருக்கிறோம், நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் கட்சியும் நாங்கள் வந்து இதுல வந்து ஒரு தங்களுடைய ஒரு குறை என்று எதுவும் கிடையாது, எங்களுடைய தவறுகள் என்று எதுவும் கிடையாது அப்படின்னு நிரூபிப்பதற்கும் இதை வந்து பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு அப்பாற்பட்டு என்னன்னா, இது அவர்கள் மேல் அந்த வேட்பாளர்கள் மேல் எந்த விதமான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனும் பொழுது அவர்கள் வந்து தேர்தலில் நிற்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அப்போ ஏற்கனவே சட்ட ரீதியா இதுல தடை இல்லை, அப்புறம் கூட வழக்குகள் தொடரப்பட்டன, அது வந்து நீதிமன்றத்துல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க தார்மீக ரீதியாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. தார்மீக ரீதியாக அவர்கள் அந்த முடிவை எடுத்திருந்தால் அது அவர்களுக்கே எதிராக போய்விடும் என்ற ஒரு காரணத்தினாலும் அவர்கள் அந்த இந்த முடிவை வந்து மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. முக்கியமாக என்னுடைய பகுதி என்னன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர்கள் ஏற்கனவே பிரபலமானவர்கள், புதியதாக ஒரு முகத்தை கொண்டு வந்து அங்கே பிரபலப்படுத்துவது என்பது சிரமம். அதனால் அவர்கள் வந்து மீண்டும் பழைய வேட்பாளர்களையே இரண்டு கட்சிகளும் புதுசா ஒருத்தரை நீங்க களமிறக்கி கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ணி அவர்களை வந்து நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பது என்பது இந்த குறுகிய காலகட்டத்தில் செய்ய முடியுமான்னு தெரியல. ஏன்னா மேலும் ஏற்கனவே அவர்கள் வந்து தனிப்பட்ட அளவிலே 2 பேருமே பிரபலமானவர்கள். அப்ப அந்த விதமான ஒரு தேவையும் இங்கே இல்லை. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதுல இப்போ அதிமுக வேட்பாளர்கள் தெரிந்துவிட்டது, திமுகவுடைய வேட்பாளர்கள் தெரிந்துவிட்டது, பாஜக போட்டியிட போறோம் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க, வேட்பாளர்கள் அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கலாம். பாமகவும் போட்டியிட போறோம்னு சொல்லியிருந்தாங்க, அவர்களுக்கும் வேட்பாளர்களை அறிவிப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அளவில் இந்த 4 கட்சிகள் களத்தில் இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல். இதை தவிர சுயேட்சைகள் நிச்சயமாக இருக்கக்கூடும். மக்கள் நல கூட்டணி போட்டியிடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி போட்டியிட போகிறதா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த மாதிரி பல்வேறு சிறிய அமைப்புகள் அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத, இந்த தேர்தலில் போட்டியிட போகிறார்களா அப்படிங்கறத பார்க்கணும். போட்டியிடாத கட்சிகள் வேற யாருக்கேனும் இப்போ உதாரணத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சி திமுக வேட்பாளர்களுக்கு முழு ஆதரவு அப்படிங்கறத சொல்லி இருக்கிறது. அது போன்ற மற்ற அமைப்புகள் இதுல ஒரு வேற வேட்பாளருக்கு ஆதரவு நிலை அப்படிங்கறத எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, குறிப்பா மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி? இல்ல, மக்கள் நல கூட்டணி கடைசி நேரத்தில் கண்டிப்பாக வேட்பாளரை நிறுத்துவார்கள் என்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருக்கிறது. அவர்களுடைய ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுப்பார்கள் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது, அல்லது அதுக்கு மாற்று முடிவும் எடுக்கலாம். ஆனால் என்னன்னா, நான் பார்க்கக்கூடிய செய்தி இந்த தேர்தல், இந்த 3 சட்டமன்ற தேர்தல் வந்து மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். ஏன் முக்கியமானது அப்படின்னா, சென்ற ஒரு பொது தேர்தலுக்கும் இதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த ஒரு வேகம், பரபரப்பு, ஒரு பதற்றம் ஆகியவை இன்றைக்கு இல்லை. 1. 2, மக்களே வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய யார் தங்களை ஆள வேண்டும் என்பதை பற்றி, தங்களுடைய எம்எல்ஏ பற்றிய ஒரு சிந்தித்து முடிவெடுப்பதற்கான ஒரு நிதானம் ஒன்று இந்த காலகட்டத்தில், இந்த 4 மாத காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பது 2. அதைவிட முக்கியமான பகுதியாக நான் நினைப்பது என்னவென்றால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றே கூட நீங்கள் வந்து பறக்கும் படைகள் கிட்டத்தட்ட 15.45 லட்சம் வந்து இந்த வாகன சோதனை மூலமாக கைப்பற்றி இருக்கிறார்கள். அப்போது
நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய தேர்தல் பார்வையாளர்கள் அத்தனை பேரையும் இங்கே கொண்டு வந்து தேர்தல் ஆணையம் பயன்படுத்தி அங்கே முழுமையான இந்த ஏற்கனவே அவர்களுக்கு இந்த குறைகள் எல்லாம் தெரியும் என்ற காரணத்தினால், அங்கே ஏற்பட்ட தவறுகள் எல்லாம் தெரியும் என்ற காரணத்தினால் ஒரு ஃபுல் ப்ரூஃபான ஒரு பாதுகாப்பு நிறைந்த, அதே சமயத்தில் தவறுகள் நேராத வகையில் அதிகபட்ச ஒரு எண்ணிக்கையிலான ஒரு பணியாளர்களை நியமித்து ஒரு முழுமையான ஒரு கண்காணிப்போடு இந்த தேர்தல் ஆணையம் நடத்த விரும்பும். அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கும். அப்போ சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட குறைகள் கூட இதில் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதற்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த வளரும் கட்சிகளாகப்பட்டவை கண்டிப்பாக தேர்தலில் களம் காண வேண்டும். அவர்கள் தங்களுடைய வேட்பாளர்களை அங்கே நிறுத்த வேண்டும் என்னும் போது நிச்சயமாக மக்கள் தங்களுக்கு யார் விருப்பமானவர்களோ அவர்கள் மேல் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள். அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்தில் இருக்கிறது என்பதுதான் முக்கியமான விஷயம். அங்கீகாரம் இல்லாத வீட்டு மனைகளை விற்கக்கூடாது என்ற ஒரு தடையை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. அதை மறுசீராய்வு செய்ய கோரி போடப்பட்டிருந்த மனுக்களும் தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தடையை நீக்க உயர்நீதிமன்றம் மறுத்து இருக்கிறது. இதோடைய சாராம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த அன்அப்ரூவ்டு லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த பிளானிங் அத்தாரிட்டி டிடிசிபி சிஎம்டிஏ அவர்களுடைய அப்ரூவலே பெறாமல அங்கீகாரம் இல்லாத லேண்டை வந்து ஒரு வீட்டு மனையா சொல்லி விற்கப்பட்டு விடுகிறது. அந்த விற்பனை ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது. நீங்க அப்ரூவல் இருந்தாதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணையை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இதை ஏன் பிறப்பிக்கிறாங்க, இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, அப்ரூவல் இல்லாம பல இடங்கள்ல வந்து வீட்டு மனைகள் விற்கப்பட்டு விடுகிறது. அங்க வீடு வந்துடுது, அங்க ஒரு பெரிய காலனியே உருவாயிருது. அதற்கு பிறகு நாங்க இவ்வளவு மக்கள் இங்க இருக்காங்கன்னு சொல்லி அதை ரெகுலரைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி முறைப்படுத்தப்பட்டு பின்காலங்கள்ல அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து விடுகிறது. ஏன்னா அங்க மக்கள் வாழ துவங்கி விடுகிறார்கள். சோ இது மாதிரியான ஒரு பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நீங்க அதை வந்து ரெஜிஸ்டரே பண்ண முடியாது, நீங்க அப்ரூவல் இருந்தாதான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையா பிறப்பிக்கிறது. இதனால மிகப்பெரிய அளவில் ரியல் எஸ்டேட் தொழில் பாதிக்கப்பட்டு விட்டது. கிராமப்புறங்கள்ல வந்து வீட்டு மனைகள் வாங்குபவர்கள் வந்து அதிகமா இந்த மாதிரி அங்கீகாரமற்ற முறையில தான் வாங்குறாங்க. அப்போ அவர்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள் இதுக்கு வந்து எதிராக பேசப்பட்டது. இதுல ரியல் எஸ்டேட் தொழில் இருக்கக்கூடியவர்கள் மிக கடுமையாக இதை எதிர்த்தார்கள். அது பில்டர்ஸ்க்கு பெரிய பாதிப்பு, வாங்கக்கூடியவர்களுக்கு பாதிப்புன்றதெல்லாம் சொல்லப்பட்டது. ஒரு ஆய்வு மறுசீராய்வுக்கு உயர்நீதிமன்றத்துல போகும்போது இல்ல முடியவே முடியாது, அப்ரூவல் இருந்தா விற்கணும், இல்லைன்னா அது முடியாது அப்படிங்கிற விஷயத்தை மீண்டுமே உயர்நீதிமன்றம் வலியுறுத்தி இருக்கிறது. இதை எப்படி பார்க்க? மிக மிக சரியான ஒரு நடவடிக்கையை சரியான புள்ளியில் வந்து நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. என்னன்னா, நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் நிலங்கள், விவசாய நிலங்களை வந்து நீங்கள் உடனடியாக அதை வந்து அங்கே இருக்கிற கிராம பஞ்சாயத்து, அங்கே இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் அப்ரூவல் பண்ணி அதை வந்து விற்பனை செஞ்சு விடுகிறார்கள். அப்போ விற்பனை செய்த பிற்பாடு அது வந்து கட்டடம் கட்டுவதற்கோ அதில் வந்து வீட்டு மனைகளாக பிரித்து அதை விற்பனை செய்வதற்கோ உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. உடனே நீங்கள் விற்க வரும்போது கண்டிப்பாக அதை உடனே பத்திரப்பதிவுக்கு செய்யப்படுகிறது. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல இடங்களில் அந்த நிலங்கள் வந்து அது மனைகளாக மாற்றப்படுவதற்கு அப்ரூவல் அதுக்கு இருக்கிறது. அதை மனைகளாக மாற்றுவது, விளைநிலங்களாக இருப்பது மனைகளாக மாற்றப்படுவதற்கான அப்ரூவல் வந்து உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள் வழங்கி இருக்கிறதான்னு ஒரு கேள்வி. அப்படிப்பட்ட அங்கீகாரம் வழங்கப்படாமலேயே உடனடியாக நீங்க வந்து மக்கள்கிட்ட விற்பனை செய்யப்படுகிறது. இப்போ இதுல வந்து இந்த ரியல் எஸ்டேட்காரர்கள், இந்த மாதிரியான ஒரு பில்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பேசக்கூடியதை விட இதில் நாம் பேசணும்னு எதிர்பார்க்கக்கூடியது அரசு மட்டும்தான். அரசுக்கு ஒரு கொள்கை இந்த இடத்துல வேணும். அது 2-3 பிரச்சனைகள் இது இருக்கு. ஒன்று வந்து மக்களுடைய பெருக்கம், அதுவும் குறிப்பாக நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பெரிய பெருநகரங்களை ஒட்டி இருக்கக்கூடிய நிலங்கள் அத்தனையுமே இந்த மாதிரி வீட்டு மனைகளாக மாற்றப்பட்டு அடுக்குமாடி கட்டடங்களாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த சூழலில் இப்போ நீங்க அரசு வந்து ஒரு சில உத்தரவாதங்கள் ஏற்படுத்த வேண்டும். என்ன, விளைநிலங்களை நாங்கள் கை வைக்க மாட்டோம், அதே சமயம் தரிசு நிலங்களாக இருப்பதை மாற்றுவதற்கான அனுமதி வழங்குகிறோம். இந்த மாதிரியான சில கொள்கை முடிவுகள் வேண்டும். எது விளைநிலங்கள், எந்த இடத்துல நீங்க வந்து தரிசு நிலங்களாக இருக்க, கேள்விதான் நீதிபதியுமே கூட கேட்கிறாங்க. நீங்க எப்படி கிளாசிஃபை பண்றீங்க லேண்ட்? இப்போ இவங்க வழக்கு போடுறவங்க, எங்களுக்கு மறுசீராய்வு வேணும்னு சொல்றவங்க, அவங்க நீதிமன்றத்தில் ஆர்கியூ பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க இப்படி ஒரு உத்தரவை போட்டுட்டீங்க, தமிழ்நாடு முழுவதும் பத்திரப்பதிவே நின்று போச்சு, யாருமே நிலம் வாங்குறது இல்ல, ஒட்டுமொத்த ரெஜிஸ்ட்ரேஷனே காலி ஆயிடுச்சு, ரெஜிஸ்டர் ஆபீஸ்லாம் காலியா இருக்கு, இன்னைக்கு யாருமே நிலத்தை பதிவு பண்ண முடியல அப்படின்னு. அப்போ நீதிபதி அதற்கு குறுக்கு கேள்வி என்ன கேட்கிறாரு, நாங்க என்ன சொன்னோம், அங்கீகாரம் இல்லாத நிலங்களை விற்காதீங்கன்னு தான் சொன்னோம், விவசாய நிலங்களை வீட்டு மனைகளா நீங்க மாற்றும் போது உரிய அங்கீகாரத்தோட செய்யுங்கன்னு தான் சொன்னோம். இப்போ ஒட்டுமொத்தமா ஸ்தம்பிச்சிருச்சுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்போ ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் தான் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற ரொம்ப அரசாங்கத்தினுடைய ஒரு அம்சத்தை வந்து எடுத்து சொல்றாரு. அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அம்சத்துல வந்து அவர் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. இப்ப நீதிபதிகள் காமிக்கக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, அரசாங்கம் இதில் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். என்னென்ன இடத்துல எதை வந்து எந்தெந்த நிலங்கள்
நிலங்கள் வந்து கண்டிப்பாக விவசாய நிலங்கள், இதை கை வைக்கக்கூடாது, இங்கே வந்து பயிர் நிச்சயமாக வரும், இதை வந்து நம்ம தொடக்கூடாது. ஆனால் நீங்கள் பல ஆண்டுகளாக நீங்கள் தரிசு நிலங்களாக இருக்கக்கூடிய நிலங்கள், உண்மையிலேயே தேவைப்படக்கூடிய நிலங்கள், இதை வந்து நீங்க மக்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்க வீட்டுமனைகளாக மாற்றுவது. அப்போ அந்த வீட்டுமனைகளாக மாற்றுவதற்கான ஒரு நெறிமுறைகள் என்ன, வழிமுறைகள் என்ன, அதற்கான உத்தரவாதம். இப்ப நீங்க வந்து எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு 3 ஆண்டுகள் வந்து நீங்க அந்த இடத்துல பயிர் இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து தரிசு நிலமாக கருதப்படுகிறது. பின்னால் அதை வந்து நீங்க வீட்டுமனைகளாக மாற்றலாம்னு சொல்றாங்க. அப்போ அங்க உள்ளூர் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து போர்டில் வந்து அதுக்கான ஒரு அனுமதி பெற்று அல்லது அதுக்கான ஒரு பெற்று நீங்கள் வந்து அதை வந்து மனைகளாக மாற்றலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு வழிமுறைகள் நெறிமுறைகளை சட்டப்பூர்வமாக உருவாக்கிவிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. இப்போ என்னன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரியான தவறுகள் எல்லாம் அனுமதித்து விட்டு இன்னொரு பக்கம் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிட்டீங்கன்னா அப்ப அதுக்கு ஒரு லீகல் வேலிடிட்டி கிடைச்சிடும். இப்போ அந்த லீகல் வேலிடிட்டி தகவல்களை தான் நீதிபதி கேட்டிருக்காரு. தமிழகத்தில் எந்தெந்த நிலங்கள் எப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளது, இதை தமிழக அரசு தெளிவா சொல்லணும். அப்படி சொன்னால் மட்டுமே பத்திரப்பதிவுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குவது குறித்தோ இல்ல வந்து எல்லாமே விவசாய நிலங்கள் தான் வந்து இப்போ மாறிக்கிட்டு இருக்கா வீட்டு மனையா, இல்ல வந்து வேற ஏதாவது கேட்டகரி இருக்கா, அந்த தரிசு நிலங்கள் எவ்வளவு இருக்கு, விவசாய நிலம் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் நீங்க கேட்டகரியா கொடுங்க. அப்பதான் நாங்க இப்போ நீதிபதியை கூட என்ன சொல்றாரு, நீங்க விவசாய நிலத்தை விவசாய நிலமாவே விற்க போறீங்க அப்படின்னா அதுல பத்திரப்பதிவுக்கு எந்த தடையுமே இல்லையேங்க, நீங்க அந்த மாதிரியான விற்பனை எல்லாம் செய்யலாமே அப்படிங்கிற கேள்வியை கூட அவங்க எழுப்புறாங்க. சோ அதுக்கான எப்படி இந்த நில பரிமாற்றங்கள் நடக்கின்றன அப்படிங்கிறது குறித்து ஒரு தெளிவான ஒரு வகைப்படுத்தலையும் அறிக்கையும் கூட கேட்கிறாங்க. அரசு வந்து இதுல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களை நிவர்த்தி செய்து ஆம் இதுதான் எங்களுடைய நாங்கள் மக்களுடைய வாழ்விடத்துக்கு உருவாக்கக்கூடிய நிலங்கள் அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்துங்க அப்படின்னு அரசாங்கத்தை பார்த்து தான் வந்து நீதிபதிகள் தெரிவிக்கக்கூடிய செய்திகள் வருது. அப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட் காரர்களோ அல்லது வந்து கன்ஸ்ட்ரக்டர் பில்டர்ஸ் இவங்க எல்லாத்த விட உண்மையாகவே மக்களுக்கான நல்லது செய்வதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா நீங்க நாளைக்கு கட்டின பிற்பாடு நீங்க பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆகும் இது வந்து நம்ம அன்அப்ரூவ்டு லேண்டை வாங்கியிருக்கோம், அந்த அன்அப்ரூவ்டு லேண்டில் வீட்டை கட்டி வச்சிருக்கோம், ஆனால் என்னைக்கு நீங்க வந்து இதை இடிச்சிருவாங்களோன்ற பயம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கான எந்த விதமான பத்திரப்பதிவும் பண்ண முடியல, எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் அதுக்கு இல்லை அப்படின்னும் பொழுது வந்துருங்க அதுக்கெல்லாம் நாங்கள் அப்ரூவல் வந்துரும்னே சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர ஆனால் உண்மையிலே எப்போ அப்ரூவல் வரும், அப்ரூவல் வந்த பிற்பாடு நீங்க இன்னொன்னு பேசுவோம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அப்ரூவல் வராம விற்க முடியாது. இந்த அரசாங்கம் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா அப்ரூவல் வந்துருங்க, பிளாட் போட்டுலாங்க, நீங்க வாங்கிக்கோங்க, இன்னைக்கு வாங்கினீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் 400 ரூபாய், அதே நீங்க அப்ரூவல் வந்துச்சுன்னா 1500 ஆயிருங்க அப்படின்னு சொல்லியே வித்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இன்றைக்கு இந்த தடை வந்து மிக பெருமளவு குறைத்திருக்கிறது, நெறிப்படுத்தி இருக்கு. அதாவது அரசாங்கத்திற்கு ஒரு அழகான ஒரு வழிமுறையை உருவாக்கி தாருங்கள்னு நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அதுதான் இப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான ஒரு ப்ராசஸை நீங்க ஆரம்பிச்சா தான் அது சரியே தவிர நீங்க வந்து உடனடியாக இன்றைக்கு பத்திரப்பதிவு குறைந்து விட்டதுன்னு பேசுறது உண்மையிலே திருப்பி நாம் பழைய குழப்பத்துக்கு தான் இட்டு செல்லும். அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்கு தான் நீதிமன்றம் மிக வலுவாக இந்த உறுதியாக இந்த அடியை எடுத்து வைத்திருக்கிறது. முக்கியமாக தமிழகத்தில் நிலங்கள் எப்படி வகைப்படுத்தப்படுகின்றன, எந்த மாதிரியாக இந்த பரிமாற்றங்கள் நடக்கின்றன என்பது குறித்து விரிவான அறிக்கையும் உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. அந்த ஒரு அறிக்கை வந்ததுக்கு பின்னால் இன்னுமே கூட மேலும் தெளிவுகள் நமக்கு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம். இந்த பகுதியில் நாம் பேசியிருக்கக்கூடிய விஷயம், தொழில் கல்வி நிறுவனங்கள்ல தொழில்துறையை சேர்ந்தவர்களே ஆசிரியர்களாக பணிபுரியலாம். எல்லா ஆசிரியர்களும் இல்ல, 40 விழுக்காடு பேராசிரியர்கள் வந்து தொழில் துறையை சேர்ந்தவர்கள், ப்ரொஃபஷனல்ஸ், இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அங்கே கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏஐசிடி அந்த தொழில் கல்வி குழுமம் அப்படிங்கிறது வந்து அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இது நம்ம நீண்ட நாட்களாக தமிழ்நாட்டில் பேசி வரக்கூடிய விஷயம். நம்முடைய பொறியியல் கல்லூரிகளுடைய தரம் சரியாக இருக்கிறதா, நம்ம தரமான மாணவர்களை உருவாக்குறோமா, எம்ப்ளாயபிளா வேலை வாய்ப்புக்கு தகுந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா நம்மளுடைய பொறியியல் கல்லூரிகளில் அப்படிங்கிற ஒரு விவாதம் நீண்ட நாட்களாக போய் கொண்டிருக்கிறது. இதில் தேசிய பல ஆய்வுகளில் கூட பார்க்கும்போது எம்ப்ளாயபிலிட்டி தமிழ்நாட்டில் ரொம்ப லோவாக இருக்குது, இன்ஜினியரிங்கில் பொதுவாக ரொம்ப லோவாக இருக்குங்கிற விஷயம்லாம் நம்ம இதே நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் தொழில்துறையில் இன்னைக்கு ஒரு இன்ஜினியராக வெவ்வேறு இடங்களில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அனுபவம் பெற்றவர்கள், அவர்கள் நேரடியாக வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு ஆசிரியர்களாக மாறி பாடம் எடுக்கும்போது அவர்களுடைய ஒரு தரம் மேம்படும், அதற்கான ஒரு வழிமுறை அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு நல்ல முடிவு இது. ஆக்சுவலாக இதுக்கான ஏற்கனவே இதுக்கான முகாந்திரங்கள் இருக்கின்றன. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கல்வி நிறுவனங்கள் மேலை நாடுகளில் கூட பார்த்தீங்கன்னா சில நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஆசிரியர்களாக வருவார்கள், ஒரு 3-4 ஆண்டுகள் வந்து ஆசிரியர்களாக இருப்பார்கள், திருப்பியும் தங்களுக்கு பயிற்சி வேண்டும், புதிய துறைகளில் வேண்டும் என்று திருப்பியும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போவாங்க, திருப்பியும் ஆசிரியர்களாக வரும். அப்போ இந்த ஆசிரியர்களாக மாறக்கூடியவர்கள், அதுவும் குறிப்பாக தொழிற்பயிற்சிகளில் வரும்பொழுது ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான, ஆற்றல் மேம்பாடு, திறன் மேம்பாடு என்பது மிக முக்கியம். அதற்கு தொழில்
தொழிற்பயிற்சியை நேரடியாக பெற்றவர்கள், அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை நேரடியாக அறிந்தவர்கள் வந்து வகுப்பு எடுப்பது என்பதுதான் அந்த துறையினுடைய ஒரு வளர்ச்சிக்கு மிக முக்கியம். அந்த மாணவர்கள் பெற வேண்டிய விரும்புவது வெறும் பாடத்திட்டத்தை மட்டுமல்ல, கல்வி அறிவை மட்டுமல்ல, அவர்கள் பெற வேண்டிய தொழிலறிவை, அதனுடைய ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை. அப்போ இந்த சூழ்நிலையில் நாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியும் இதுவும் பல இடங்கள் இப்போ நீங்கள் வந்து பல பெரிய தொழில் நிறுவனங்கள் வந்து தங்களுடைய இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பர்ட்ஸே நீங்கள் வந்து ஏற்கனவே அவர்கள் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கோ இல்லை வந்து அவருடைய பயிற்சிகளுக்கோ அனுப்பி வைக்கக்கூடிய சூழ்நிலை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் என்னன்னா இப்போ ஏஐசிடி நேரடியாகவே இதை அனுமதிக்கும் பொழுது இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நேரடியாக அந்தந்த வகுப்புகளுக்கு போய் எடுப்பதற்கும் அவர்கள் முழு நேர ஆசிரியர்களாக மாறுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த அப்கிரேடேஷன், அதாவது டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன், தொழில்நுட்ப ரீதியாக ஏற்பட்டிருக்கூடிய முன்னேற்றங்களை தெரிந்து கொண்ட ஆசிரியர்கள். ஏன்னா ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய சிக்கல் என்னவா இருக்குன்னா அவர்கள் கல்வி ரீதியாக தகுதி பெற்றிருக்கிறார்கள் இருக்கிறார், ஆனால் தொழில்நுட்ப ரீதியாக இன்றைய முன்னேற்றங்களை நேரடியாக அனுபவித்தவர்களாக பயன்படுத்தியவர்கள் அவங்க ஃபீல்ட் இல்லங்கிறதுனால அந்த அப்டேட்டோட இப்ப இருக்கக்கூடிய நுணுக்கங்களை தெரிவிப்பவர்களாக இல்லை. அப்போ இந்த இடைவெளியை இந்த 40% ஆசிரியர்களை நீங்கள் நேரடியான இண்டஸ்ட்ரியிலேருந்தே நீங்க அழைத்துக் கொள்ளலாம், அவர்களை ஆசிரியராக நியமித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க அம்சம். இது கண்டிப்பாக இந்த தொழிற்கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்தும், மாணவர்களுடைய தரத்தை மேம்படுத்தும், அவர்களுடைய தொழில் அறிவை மேம்படுத்தும். அந்த வகையில் இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். குறிப்பாக நீங்க வந்து அதிலையும் வந்து எத்தனை ஆண்டுகள் அவர்கள் ஆசிரியர் நம்ம பயிற்சி பெற்று இருக்க வேண்டும், அல்லது என்ன விதமான தொழில் துறைகள் என்ன விதமான அளவுகளில் அவர்கள் இருந்திருக்க வேண்டும் என்பது போன்ற சில அடிப்படை ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வைப்பாங்க. அது என்னன்றது விரிவாக தெரிய வரும். அப்படி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸோட வரக்கூடிய சூழ்நிலையில் மாணவர்களுக்கும் அது பயனுடையதாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமா அதுல வேலை வாய்ப்பு பெறும்போதுமே கூட அவர்கள் வேறு நிறுவனங்களை பணிபுரியக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் வரும்போது அதே நிறுவனங்களுக்கான கான்டாக்ட்ஸும் அவர்களுக்கு கிடைப்பதற்கு வேலை வாய்ப்புகளுக்கும் உதவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இது வந்து பல்வேறு தரப்பிலும் கல்வியாளர்கள் வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக, ஒரு அனுமதியாக வெளிவந்திருக்கிறது. இங்குமே கூட அதற்கான வரவேற்பு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நேரம் மிகவும் குறைவாக இருப்பதனால் விரிவாக பேச முடியல நேர்களே. ஆனால் நிச்சயமாக கபடி உலக கோப்பையில் இறுதி சுற்றை எட்டியிருக்கக்கூடிய, இறுதி போட்டியை ஏற்றிருக்கக்கூடிய இந்திய கபடி அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறுதிப் போட்டியிலும் அவர்கள் வெற்றி பெற்று ஒரு கபடி உலக கோப்பையுடன் நாடு திரும்புவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை நாம் தற்போது நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றி. பார்த்து உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.